பிஹைண்ட் சார்பாக வணக்கம். இந்த மாதம் 24ஆம் தேதி ஆந்திர மாநிலம் கர்னூர் கிட்ட ஒரு பயங்கரமான ஒரு பஸ் ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு. ஆக்சிடெண்ட் நடந்து பஸ் ஃபயர் ஆகி அப்பாவி மக்கள் 20 பேர் அந்த ஃபயரில் சிக்கி இறந்துருக்காங்க. இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பஸ் அப்ரூவலே இல்லாமல் ஃபேக்காக ஓடி இருக்கு. இன்னொரு அதிர்ச்சி என்ன அப்படின்னா, அந்த பஸ்ஸுக்கு இதே மாதிரி சாலை விதிமீறல்கள் மீறினால ஆல்ரெடி 16 சலான்கள் இந்த பஸ் பெண்டிங் இருக்கு. குடிகார ஆசாமி பஸ்ஸு குறுக்கா வந்தனால தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்தது. ஸோ ரொம்ப கோரமான சம்பவங்க இது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எவ்வளோங்க ஒரு ஃப்ளைட்டில் போக முடியல. ஃப்ளைட்டில் போனாலும் இதே மாதிரி ஆக்சிடென்ட் ஆகி மக்கள் இறக்குறாங்க. ட்ரெயினில் போனாலும் ஆக்சிடென்ட் ஆகி இறக்குறாங்க. பஸ்ஸில் போனாலும் ஆக்சிடென்ட் ஆகி இறக்குறாங்க. எதில் தான் போகிறது, எதில் தான் சேஃப்டி இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியல. டீட்டெயிலாக நம்ம வீடியோக்களில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். உங்களுக்காக தான் நம்ம டே அண்ட் நைட்டாக ஒர்க் பண்ணி யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட் போட்டுட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மாதம் 24 அன்று கரெக்டாக நைட்டு 9:30 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா, காவேரி டிராவல்ஸ் அப்படின்ற பஸ் ஓம்னி பஸ் தெலுங்கானா ஹைதராபாத் டு பெங்களூருக்கு கிளம்ப போகுது. 41 பேசஞ்சர்ஸ் ஏற்றிட்டு. ஸோ கரெக்டாக 9:30 கிளம்புது. கிளம்பும் போதே ஃபுல் மழை, ஹெவி ரெயின் அங்கே போயிட்டுருக்கு. டுவர்ட்ஸ் ஜேர்னி ஃபுல்லுமே ஹெவி ரெயின் தான் அங்கே போயிட்டுருக்குது. ஸோ இந்த நிலையில் கரெக்டாக 12:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா பிரேக் விடுறாங்க. ஒரு ½ அன் ஹவர் விட்டு திரும்பி பஸ் எடுக்கிறாங்க. பஸ் எடுத்ததுக்கு அப்புறமா கரெக்டாக கர்னூலுன்ற பிளேஸ் ரீச் ஆகுது. ரீச் ஆகி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு டோல்கேட் இருக்குது. கரெக்டாக 2:15 பார்த்தீங்கன்னா அந்த பஸ் கிராஸ் ஆகுது டோல்கேட்டை கிராஸ் ஆன உடனே அந்த டிரைவருக்கு என்ன ஆகுதோ தெரியல, திடீர்னு ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறாரு. 80லேருந்து 120 இன்க்ரீஸ் பண்ணுறாரு. 120 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறாரு. ஆனால் அந்த பஸ்ஸோட ஆவரேஜ் ஸ்பீட் எவ்வளோ ஓட்டணும் அப்படின்னா 80 to 90. அதுக்கு மேலே அந்த பஸ் ஸ்பீட் போகக்கூடாது. ஸோ இவர் 120 ஸ்பீடு, அதுவும் நார்மல் டைம்லேயே அவ்வளோ ஸ்பீடு போகக்கூடாது. இவர் ஹெவி ரெயின் அங்கே கொட்டிட்டு இருக்கு. அந்த டைமில் அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டு இருக்காரு. அதே டைமில் பார்த்தீங்கன்னா அங்கே பெட்ரோல் பங்க் கிட்ட ஒரு போதை ஆசாமி அந்த சிசிடிவியில் பார்த்தா தெரியுது. ஃபுல் போதாமல் பெட்ரோல் பங்க் போயிட்டு பெட்ரோல் போடுறதுக்கோ எதுக்கோ வந்திருக்கான். அங்கே யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் போகிறான். ஃபுல் ஹெவி போதாமல் கரெக்டாக அந்த டைமில் அவன் பெட்ரோல் பங்க்லேருந்து ஹைவே என்ட்ரு ஆகிறதுக்கும் இந்த பஸ்ஸு ஹெவி ஸ்பீடில் அந்த ஸ்பாட்டுக்கு வரதுக்கும் கரெக்டான டைமில் பார்த்தீங்கன்னா அந்த பஸ் வண்டியை மோதுது. மோதின உடனே அவன் ஸ்பாட்லேயே அந்த குடிகார ஆசாமி இறக்குறான். அந்த பைக் என்ன ஆகுது அப்படின்னா பஸ்ஸுக்கு அடியில் பூந்துருது. பூந்த உடனே இந்த பஸ் டிரைவர் என்ன பண்ணுறான், ஹெவி ஸ்பீடில் வந்தனால சடனாக கண்ட்ரோல் பண்ண முடியல. ஹெவி ஸ்பீடில் தான் போயிட்டு இருக்கு. அப்பயுமே பைக் பஸ்ஸுக்கு அடியில் போயிடுச்சு. பஸ் போயிட்டே தான் இருக்கு. டுவர்ட்ஸ் ஒரு 200 to 300 மீட்டர் அதே ஹெவி ஸ்பீடில் பைக் பஸ்ஸுக்கு அடியில் இருக்கு. ஹெவி ஸ்பீடில் போனனால ஸ்பார்க் ஏற்பட்டு பஸ் டீசல் டேங்க் இருக்கு இல்லையா, அங்கே ஃபயர் ஆகி அடியிலேருந்து தீப்பிடிக்குது. தீப்பிடிச்ச உடனே பஸ் டிரைவர் என்ன பண்ணிட்டான், நாய் அப்போவே நிறுத்திட்டு எல்லாரையும் எழுப்பி பஸ் விட்டு இறக்கிருந்தாங்கன்னா ஒரே ஒரு டெத்து கூட நடந்திருக்காதுங்க. பாவம் அப்பாவி மக்கள். அதுவும் மிட் நைட்டில் எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் கூட முழிச்சிட்டு இல்லை, எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. இவன் என்ன பண்ணுறான், பஸ்ஸை நிறுத்திட்டு ஓடிட்டான் இறங்கி. ஸோ அந்த பஸ் ஊழியர்கள் இன்னும் 2 பேர் சின்ன பசங்க பஸ் உள்ள இருக்காங்க. ஸோ ஒருத்தர் எழுந்து பார்த்த உடனே பஸ்ஸில் ஃபயர் ஆகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு உள்ளார போய் எல்லாருமே எழுப்பி காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறான். அப்புறம் மக்கள் பார்த்தீங்கன்னா லேப்டாப் எடுத்து உடைக்கிறாங்க, மொபைலை வச்சு உடைக்கிறாங்க, கையை வச்சு நிறைய பேர் உடச்சி கீழே லோ பர்த்தில் இருக்கவங்களாம் மேக்ஸிமம் வெளியேறிட்டாங்க. அப்பர் பர்த்தில் இருக்கிறவங்க பாவம் யாராலையுமே காப்பாற்ற முடியல. அப்பர் பர்த்தில் இருந்து மொத்தம் 20 பேருமே ஃபயரில் இறந்துட்டாங்க. அவங்க அப்பாவி மக்கள். அவங்க என்னங்க தப்பு பண்ணாங்க? உயிரோடு இருக்கும்போது எரிச்சு கொன்ன மாதிரி தாங்க கணக்காது. எவ்வளோ ஒரு மோசமான நிகழ்வு இல்லையா? அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? உங்கள் டிராவல்ஸை தான் பெரிய தப்பா? எத்தனை பேர் எவ்வளோ கனவுல இருப்பாங்க. ஒரு படித்த இளைஞன் இருப்பான், ஒரு ஐடி ஊழியர் இருப்பான், ஒரு ஃபேமிலி அப்பா அம்மா இருப்பாங்க. அவங்கெல்லாம் அடுத்தடுத்த கனவுக்கு நோக்கி போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சம்பவம்லாம் நடந்தால் எப்படி இருக்க சொல்லுங்க பார்க்கலாம்.
ஸோ இதை தொடர்ந்து ஹெவியாக வந்து ஃபயர் ஆகுது. அதுக்கு இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு தொழிலதிபர் வந்து 234 ஸ்மார்ட் ஃபோன்கள் வந்து ஒரு பெட்டியில் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. அது வந்து கீழே நம்ம பேக்கெல்லாம் வைப்போம் இல்லையா, ட்ராவல் பேக்கெல்லாம் ஓம்னி பஸ்ஸில் கீழே வைப்போம் இல்லையா, அதில் வந்து 234 ஸ்மார்ட் ஃபோன்கள் வந்து அடியில் வச்சுருக்காங்க. அது வந்து பெங்களூருக்கு வந்து போக வேண்டியது அது. ஸோ கீழே ஃபயர் ஆன உடனே ஸ்மார்ட் ஃபோனுங்களுக்கெல்லாம் ஃபயர் ஆகி டம்முன்னு வந்து பாம்பு அடிக்கிற மாதிரி பிளாஸ்ட் ஆகுது. என்ன அப்படின்னா, ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க பேட்டரிங்க வந்து பிளாஸ்ட் ஆகுது. ஸோ அதனால் வந்து இன்னும் வேகமாக தீ பிடிச்சிருச்சு. கண் இமைக்கக்கூடிய நேரத்துக்குள்ளே டோட்டலாக ஃபயர் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோ ஹெவி ரெயின்லையுமே வந்து அந்த பஸ்ஸை தீப்பிடிச்சி 20 பேர் இறந்துருக்காங்க அப்படின்னா எவ்வளோ வந்து ஒரு ஹெவியான ஒரு ஃபயர் ஏற்பட்டிருக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் வந்து மெயின் வந்து அந்த பஸ் டிரைவர் இறங்கி ஓடினது. ஸோ வந்து ஒரு பஸ் லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா மினிமம் வந்து 10th குவாலிஃபிகேஷன் படிச்சிருக்கணும். பட் இந்த போலீஸ் விசாரணையில் என்ன தெரியுது அப்படின்னா, இந்த பஸ் டிரைவர் வந்து 5வது கூட படிக்கல, ஃபேக்காக வந்து ஒரு 10th சர்டிஃபிகேட் வந்து காமிச்சு லைசன்ஸ் வாங்கியிருக்கான். அவனுக்கு லைசன்ஸ் கொடுத்த ஆர்டிஓ அதிகாரி எப்படிப்பட்ட கேவலமான ஆளாக இருக்கும் பார்த்துக்கோங்க. இவன் வந்து இதுக்கு முன்னாடி இதே மாதிரியே ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டு ஓடி இருக்கான். லாரி டிரைவராக இருக்கும்போது கிளீனரை வந்து ஆக்சிடென்ட்டில் விட்டுட்டு அவனை சாவடிச்சுட்டு இவன் இறங்கி ஓடி இருக்கான். அதே மாதிரி தான் இப்பயும் பண்ணியிருக்கான். அடுத்த ஒரு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன ஒரு 20 வயசு பையங்க அவன் 2:30 மணிக்கு என்னங்க அவனுக்கு வேலை? 2:30 மணிக்கு குடிச்சிட்டு ஹைவேல வரணுமா? அவனுக்கு யார் அந்த தைரியத்தை கொடுத்தது? அவங்க வீட்டில் வந்து யாரும் அவனை கேட்க மாட்டாங்களா? இல்லை வெளியில் வந்து போலீஸ் யாருமே நைட் டியூட்டி பார்க்கலையா? இல்லை ஹைவே பேட்ரோல் யாருமே அங்கே ஹைவேல இல்லையா? எந்த தைரியத்தில் வந்து அவன் அந்த மாதிரி குடிச்சிட்டு 2 வீலர் எடுத்துகிட்டு வந்திருக்கான்? அவனால் இப்போ 20 அப்பாவி உயிர்கள் போனது இல்லையா, போயிடுச்சு இல்லையா? அந்த இழப்புக்கு யாராச்சும் வந்து ஈடு கட்ட முடியுமா? அவங்க குடும்பத்துக்கு யாராவது பதில் சொல்ல முடியுமா? ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பஸ் வந்து ஓம்னி பஸ்ஸே கிடையாது. அது வந்து ஸ்லீப்பர் பஸ் கேட்டகரியே இல்லை. அது வந்து நார்மல் பஸ். அது நார்மல் பஸ் வந்து இவங்க வந்து ஃபேக்காக வந்து ஸ்லீப்பர் பஸ்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கன்வெர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸில் ஒரே ஒரு எக்ஸிட் கூட கிடையாது. டோட்டலாக வந்து கிளாஸால் வந்து பேக் பண்ணியிருக்காங்க. எக்ஸிட் எங்கேயுமே இல்லை. ஸோ அதுவும் வந்து ஒரு பெரிய ரீசன். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்லீப்பர் பஸ்ஸில் நீங்களாம் பார்த்துருப்பீங்க, அந்த கிளாஸில் வந்து ஒரு 5 feet டிஸ்டன்ஸில் வந்து ஹூக் மாதிரி ஒரு சுற்றி மாதிரி ஒன்று கிளாஸில் வந்து பதிச்சு வச்சுருப்பாங்க. அது எதுக்கு அப்படின்னா, இந்த மாதிரி எமர்ஜென்சி டைமில் அந்த சுற்றி எடுத்து கிளாஸை உடச்சிட்டு வெளியேறதுக்காக வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சுற்றி கூட இல்லைங்க அந்த பஸ்ஸில். எவ்வளோ ஒரு மோசமான ஒரு நிர்வாகமாக இருந்திருப்பாங்க பாருங்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த பஸ்ஸுக்கு வந்து ஆல்ரெடி வந்து 16 சலான்கள் வந்து இருக்குது. சலான்கள் அப்படின்னா இதே மாதிரி விதிமீறல்கள், போக்குவரத்து விதிமீறல்கள் மீறி போலீஸ் வந்து 16 சலான்கள் வந்து ஆல்ரெடி போட்டிருக்காங்க. ஒரு பஸ்ஸுக்கு வந்து 10 சலான் இருந்தாலே அந்த பஸ்ஸை வந்து இமீடியட்டாக வந்து ஆர்டிஓ வந்து சீஸ் பண்ணணும். ஆனால் இந்த பஸ்ஸுக்கு வந்து 16 சலான்கள் இருக்குது. இதுவரையிலும் யாருமே சீஸ் பண்ணப்படல. ஸோ ஆர்டிஓ அதிகாரிகள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கு? அந்த பஸ் வந்து நார்மல் சீட்டரு, ஆனால் வந்து ரோட்டில் வந்து ஸ்லீப்பராக வந்து ஓடிட்டு இருக்கு. அதுக்கு அப்ரூவல் கொடுத்தது யார்? இல்லை அப்ரூவல் இல்லாமல் அந்த வண்டி ஓடிட்டு இருந்துச்சா இவ்வளோ நாள்? அப்போனா ஆர்டிஓ அதிகாரிகள் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? ஸோ இந்த மாதிரி அலட்சியமான ஒரு பஸ் டிரைவரு, அலட்சியமான ஒரு ஆர்டிஓ அதிகாரிகள், அலட்சியமான ஒரு போலீஸ் ஹைவே பேட்ரோல், அந்த வயசு பையன் குடிச்சிட்டு வந்து பஸ்ஸில் விட்டான் இல்லையா, அவனால் இத்தனை பேர் உயிர் போனது. இதுக்கு எல்லாமே யார் வந்து பதில் சொல்லுவாங்க? கவர்மெண்ட் வந்து 5 லட்சம் கொடுத்தா சரியா போச்சா? அவங்களோட உயிர் வந்து 5 லட்சத்துக்கு ஈடாகுமா? இல்லை 50 லட்சத்துக்கு ஈடாகுமா? இல்லை 5 கோடிக்கு ஈடாகுமா? இல்லை 50 கோடிக்கு ஈடாகுமா? ஸோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, ஒரு விபத்தாவது, உடனே வந்து ஒரு 5 லட்சம் நிவாரணம், 10 லட்சம் நிவாரணம் வந்து அறிவிச்சிட்டா சரியா போயிடுமா? இந்த விபத்து வந்து என்ன காரணம், எதுக்காக நடந்தது, ஃபியூச்சரில் இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து ஸ்டெப் எடுத்து அதை வந்து ஸ்டாப் பண்ணுற வழி தான் பார்க்கணும். அதை விட்டுட்டு 5 லட்சம் தரேன், 10 லட்சம் தரேன் நிவாரணம் கொடுத்துட்டா அப்போ மனித உயிர்கள் எல்லாம் அவ்வளோ கேவலமாக போச்சு அவங்களுக்கு. ஒரு நார்மல் சீட்டர் பஸ்ஸை வந்து ஸ்லீப்பர் பஸ்ஸை ஆக்கி அவன் இவ்வளோ நாள் வந்து மக்களையும் கவர்மெண்ட்டை ஏமாற்றிட்டு வந்தால் ஓட்டிட்டு இருக்கான் அப்படின்னா, அப்போ வந்து கவர்மெண்ட் எதுக்கு இருக்கு? ஆர்டிஓ எதுக்கு இருக்கீங்க நீங்கள்? ஒரு குடிச்சிட்டு ஒரு இளைஞர் வந்து 2:30 மணிக்கு வந்து ஹைவேல போகிறான் அப்படின்னா போலீஸ் என்ன பண்ணாங்க? ஹைவே பேட்ரோல் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஸோ ஒரு அப்பாவி வந்து உயிர்கள் என்ன அவங்க பாவம் பண்ணாங்க? அவங்க பண்ண ஒரே தப்பு, இந்த உங்களோட டிராவல்ஸில் ஏறணும் தான் பெரிய தப்பு. ஒரு டிரைவருக்கு வந்து கரெக்டாக ட்ரைனிங் கொடுக்குறீங்களா நீங்கள்? ஒரு விபத்து நடந்தவொடனே விட்டுட்டு பஸ்ஸை நிறுத்திட்டு ஓடணுன்றது தான் நீங்கள் ட்ரைனிங் கொடுக்குறீங்களா? ஆயிரமா வந்து டபுள் ட்ரிபிள் டிக்கெட் வாங்குறீங்க இல்லையா? எதுக்கு வாங்குறீங்க? ஸோ மக்களே சிந்திச்சு பாருங்கள். நீங்கள் வந்து புக் பண்ணும்போது வந்து அந்த ட்ராவல் ஹிஸ்ட்ரியை பாருங்கள், ரேட்டிங் பாருங்கள்.
ட்ராவல் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் பார்த்துட்டு ரொம்ப வந்து சேஃப்டியாக வந்து புக் பண்ணிக்கோங்க. மெயினாக வந்து ரேஷ் டிரைவிங்காக இருந்தால் இமீடியட்டாக வந்து டிரைவர் கிட்ட போய் சொல்லலாம், அவனை வார்னிங் கொடுக்கலாம், இல்லை பஸ்ஸை நிறுத்தலாம், இல்லை இமீடியட்டாக போலீஸ்க்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஸோ நம்மளோட உயிரை வந்து நம்ம தான் பாதுகாக்கணும். உயிர் போனதுக்கப்புறம் யார் மேலே குறை சொன்னாலும் அந்த உயிர் வந்து திரும்பி வரப்போகிறதில்ல. ஸோ மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.